அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ ரொம்பவே ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்டான அப்டேட் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாமை பற்றி. ஸோ அப்கமிங்ல வரப்போகுது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. பணியிடங்கள் எவ்வளவு வருது, பாடத்திட்டம் என்ன, அறிவிப்பு எப்போ வரும், ஏன்னா விரைவில் தான் சொல்லியிருக்காங்களே தவிர இன்னும் என்ன அனௌன்ஸ்மெண்ட்னு தெரியல. ஸோ முழு விவரங்களை தான் நம்ம பார்க்க போறோம். கம்ப்ளீட்டா டிஆர்பி பாலிடெக்னிக்னா என்ன அப்படின்ற கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். மொத்தமா எவ்வளவு வேகன்சி என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்க போகுது அப்படின்றதையும் நம்ம உங்களுக்கு சொல்ல போறோம். ஓகே, ஸோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல வந்த ஒரு நியூஸ் கட்டிங் தான். இதுல இருந்து தான் நமக்கு டிஆர்பிக்கு அப்டேட் வரப்போகுது அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. மொத்தம் 575 வேகன்சி வரைக்கும் வரப்போகுது அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. எவ்வளவு வேகன்சி? 575 வேகன்சி வரைக்கும் வரப்போவதாக சொல்லியிருந்தாங்க. ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மொத்தம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய வேகன்சி வரப்போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது என்னன்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் எப்ப எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடி எக்ஸாம் 2017 தான் நடந்திருக்கு. 1058 வேகன்சி எடுத்திருக்காங்க. இன்ஜினியரிங் அதாவது டிஆர்பி பாலிடெக்னிக்னு எடுத்திருக்காங்க. சரியா? இதுல 575 வேகன்சிக்கு இன்னும் நாங்க ஃபில் பண்ண போறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆனா எவ்வளவு வேகன்சி ஃபில் ஆக வேண்டியது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் டிபார்ட்மெண்ட் வைஸா இங்க எழுதுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இசிக்கு தான் அதிகபட்சமா 102 வேகன்சி. அடுத்து பாத்தீங்கன்னா சிவிலுக்கு பாத்தீங்கன்னா 99 வேகன்சி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக்கல் பாத்தீங்கன்னா 57 வேகன்சி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரிபிள் சிஎஸ்சி அதிகபட்ச வேகன்சி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிஎஸ். சரியா? சிஎஸ்சிக்கு 48, அடுத்து ட்ரிபிள்இக்கு 43. ஸோ ஓவராலா எவ்வளவு வேகன்சி இருக்கு பார்த்தீங்கன்னா 10, 10, 20, 29, 9 மிச்சம் 2, 4, 8, 10, 15, 9 24க்கு 4 மொத்தம் 349 வேகன்சி எதுக்கு இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இன்ஜினியரிங் ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸுக்கு இருக்கு. 349 வேகன்சி வரைக்கும் 350 கிட்டத்தட்ட 350 வேகன்சி யாருக்கு? அது போக இந்த ஆங்கிலம், கணிதம், இயற்பியல், ஸோ அதாவது நான் டெக்னிக்கல் இன்ஜினியரிங், நான் இன்ஜினியரிங்ன்றது 2 கேட்டகரியில இருக்க போறாங்க. அதுல 350 வேகன்சி இன்ஜினியரிங்ல தான் வரப்போகுது. அதுல இவ்வளவு வேகன்சி. இந்த வேகன்சி டீடைல்ஸ் இங்க எங்க எடுத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம போட்டிருந்தோம். ஸோ ஓவராலா டீடைல்ஸ் நம்ம போட்டிருந்த வேகன்சி டீடைல்ஸ் அதுல எவ்வளவு ஃபில் ஆயிருக்கு, எவ்வளவு ஃபில் ஆகல அப்படின்றது ஒவ்வொரு பாலிடெக்னிக்கும் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, கொடுத்திருந்தாங்க. ஸோ அதுல இருந்து எடுக்கப்பட்டதுதான் இது. சரியா? அதுல இருந்து எடுக்கப்பட்ட டீடைல்ஸ். அப்போ வேகன்சி இவ்வளவுதான் வரப்போகுது. சரியா? அப்ப வேகன்சி எவ்வளவு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேகன்சி எவ்வளவு அப்படின்றது ஒரு முடிஞ்சிச்சு. அடுத்து என்ன கேட்டிருந்தோம்? அடுத்து அறிவிப்பு எப்போ வரும், பாடத்திட்டம் என்ன? சரியா? சோ இப்ப 2017 என்ன ஆயிருக்கு, நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. அப்ப 2017 நோட்டிபிகேஷன் பார்த்தா தானே தெரியும். trp.tngovernment.in. ஸோ இதோட வெப்சைட்டோட லிங்க்கும் கீழே வைக்கிறேன். அது போக பாத்தீங்கன்னா அந்த சிலபஸ் லிங்க், நோட்டிபிகேஷன் லிங்க் 2017 நோட்டிபிகேஷன் தேவையில்லை, அது எக்ஸாம் பேட்டர்ன் காண்டி பார்த்துக்கலாம். ஸோ சிலபஸ் லிங்க் இருக்கு பாருங்க, இதான் சிலபஸ். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் சிலபஸ் இருக்கு. அது போக என்னன்னா நம்ம கிட்ட அதுக்கு மெட்டீரியல் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ அதுக்கான மெட்டீரியலை பத்தின டீடைல்ஸும் நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது டிஆர்பிக்குன்னு இல்லாம டிஎன்பிசி, டிஎன்எம்டபிள்யூஎஸ் இருக்கிறத எப்படி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாடத்திட்டம் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். பாடத்திட்டம் மாற்றம் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்போ நோட்டிபிகேஷன் வரப்ப மேபி சேஞ்ச் ஆகலாம். ஏன்னா இது 2017-18 வந்த நோட்டிபிகேஷன். இப்போ பாடத்திட்டம் சேஞ்ச் ஆகலாம், கண்டிப்பா சேஞ்ச் ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதே வச்சுட்டு பேட்டர்னை மாத்தலாம். ஸோ இதுதான் ஓவராலா இன்ஜினியரிங் அண்ட் நான் இன்ஜினியரிங் எடுத்தது 1058 வேகன்சி 2017 வச்சு முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய பேலன்ஸ் வேகன்சிக்கு தான் என்ன பண்ண போறாங்க, கொண்டு வர போறோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. சரியா? ஸோ பேசிக்கா இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்டுக்கு என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி. அதாவது மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கல் முடிச்சிருக்கணும், நான் இன்ஜினியரிங்னா அந்தந்த டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ பேசிக்கா நீங்க பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். வயசு 57க்குள்ளதான் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பட் இப்ப என்ன ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரியல. இப்ப நோட்டிபிகேஷன் வரும். ஸோ நோட்டிபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனுவல் பிளானர்ல தெரிவிப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க கூடிய விரைவில். அப்ப டிசம்பர் மாசம் நோட்டிபிகேஷன்
நோட்டிபிகேஷனோ இல்ல ஆனுவல் பிளானர்ல அப்டேட்டோ விடுவாங்க. ஸோ இந்த நோட்டிபிகேஷன் எப்போ வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் மாசம் வந்திருக்கு. இந்த நோட்டிபிகேஷன் ஜூன் மாசம் வந்திருக்கு. மேபி இதை ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஆனுவல் பிளானர்ல அப்டேட் பண்ணிட்டு ஜனவரி பிப்ரவரிக்குள்ள வரதுக்குண்டான வாய்ப்புகளே இருக்கு. ஆனுவல் பிளான் அப்டேட் பண்ணாங்கன்னா உடனே அப்டேட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா எவ்வளவு கொஸ்டின் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 150 MCQ இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 150 MCQ. அதுல 1 மார்க் கொஸ்டின் 100 இருக்கும், 2 மார்க் கொஸ்டின் 40 இருக்கும். சரியா? மெயின் சப்ஜெக்ட் அதாவது மெக்கானிக்கல், இப்ப மெக்கானிக்கல்னா மெக்கு, சிவில்னா சிவில், ட்ரிபிள்னா ட்ரிபிள், அந்த மாதிரி மெயின் சப்ஜெக்ட் வந்து 1 மார்க் கொஸ்டின் 100. அந்த 100 கொஸ்டினுக்கு 1 மார்க் 100 மார்க். 2 மார்க் கொஸ்டின் 40 இருக்கும், அது 80 கொஸ்டின். அதே மாதிரி ஜெனரல் நாலேஜ் பாத்தீங்கன்னா 10 மார்க் 10 கொஸ்டின்ஸ் இருக்கும், 3 மணி நேரம் டியூரேஷன். ஸோ இதுல ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் பேட்டர்னு. இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே MCQ டைப் தான். எல்லாமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா MCQ டைப் தான். சரியா? இங்க பாருங்க, அப்ஜெக்டிவ் டைப், அதே மாதிரி இங்கிலீஷ்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஏன்னா இந்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா பாலிடெக்னிக்ல இருக்கக்கூடிய ப்ரொஃபசர், அதாவது இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்க போறீங்க. ஸோ அந்த லெவல்ல இருக்கிறப்போ உங்களோட நாலேஜ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனாலதான். சரியா? அடுத்து வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன். சரிங்களா? ரிட்டன் எக்ஸாமினேஷன் அதுக்கப்புறம் ரைட்டா முடிஞ்சிருச்சு. ரிட்டன் எக்ஸாமினேஷன் முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் அப்போதைக்கு உள்ள அப்டேட்ல தெரிவிச்சுக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்றாங்க, அதே மாதிரி 1:2 பேஸ்ட் ரேஷியோல தான் என்ன ரிட்டன் எக்ஸாமினேஷன்ல இருந்து ஆட்களை எடுப்போம் அப்படின்றத அவங்க சொல்லிட்டாங்க. ரோல் நம்பர் வைஸ் மார்க் லிஸ்ட்டை விடுவோம் இந்த வெப்சைட்ல அப்படின்றத அப்பயே சொல்லியிருக்காங்க. பட் இப்போ 2024 நிறைய விஷயங்கள் அப்டேட் ஆயிருச்சு. ஸோ அவங்க அப்டேட்டடா தான் ஏதாச்சும் விடுவாங்க அப்படின்றத நம்புவோம். சரிங்களா? அவார்டிங் வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்ஸ். ஸோ இந்த அவார்டிங் வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ், கவர்மெண்டோ எய்டடோ எதுலயாச்சும் ஒண்ணுல இருந்துச்சு அப்படின்னா 2 மார்க் அவங்களுக்கு, 2 மார்க். சரியா? டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து என்னது 2 மார்க் அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ME MTech முடிச்சிருந்தாங்கன்னா 3 மார்க் கொடுப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது BE முடிச்சுட்டு அடுத்து ME முடிச்சிருந்தாங்க அப்படின்னா ஒர்க் பண்ணிட்டு மொத்தமா 5 மார்க் அவங்களுக்கு கிடைக்கும். PhDங்கன்னா 5 மார்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது டிபெண்ட் அப்பான் அவார்டிங் மார்க்கை வச்சுதான் என்ன பண்றாங்க, இங்க இருக்கும் பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சொல்லியிருப்பாங்க அவார்ட் வெயிட்டேஜ் மார்க்ஸ் டூரிங் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன். அப்ப நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா 2 மார்க், ME முடிச்சிருந்தா 3 மார்க், PhD முடிச்சிருந்தா 5 மார்க், டோட்டலா 10 மார்க் வந்து இதுல சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு தருவாங்க. ஸோ அப்புறம் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இதையும் சேர்ந்துதான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ரிசல்ட் விடுவாங்க அப்படின்றத கம்ப்ளீட்டா அவங்க சொல்லிட்டாங்க. சரியா? கம்ப்ளீட்டா என்ன பண்ணிட்டாங்க, இதுதான் ஆக்சுவலா இருக்கக்கூடியது. இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி PSTM. இப்போ வந்து PSTM கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து டோட்ல தரப்புல இருந்து PSTM கிடையாது அப்படின்றத சொல்லிட்டாங்க. மேபி BE மெக்கானிக்கல் இதெல்லாம் வந்து அவங்க வந்து தனியா வந்து என்ன பண்ணிருக்காங்க, BE மெக்கானிக்கல் முடிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு PSTM கவர்மெண்ட் காலேஜ்ல கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்க எலிஜிபிள் ஆவாங்க. மற்றபடி டிப்ளமோக்கு வந்து PSTM கிடையாது. BE மெக்கானிக்கலுக்கு இருக்கு, டிப்ளமோக்கு கிடையாது. ஸோ அதனால பாத்தீங்கன்னா அதே மாதிரி நீங்க 10th +2 அதுக்கப்புறம் வந்து BE இப்படி முடிச்சு இது 3மே தமிழ் மீடியத்துல படிச்சிருந்தாதான் எலிஜிபிள். 10th 12th தான் தமிழ் மீடியத்துல படிச்சீங்கன்னா எலிஜிபிள் கிடையாது. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சரியா? சரி, ஓகே. இப்போ வந்து எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லியாச்சு. எப்ப எக்ஸாம் வர நோட்டிபிகேஷன் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியாச்சு. இப்ப சிலபஸ் சிவில், மெக்கானிக்கல், EEE, ECE, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியர், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மாடர்ன் ஆஃபீஸ் பிராக்டிஸ். ஆக்சுவலா இது 2017 உள்ள சிலபஸ் தரப்புல இருந்து கொடுத்துருக்காங்க. இப்ப மெக்கானிக்கல் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இதுல ஒரு யூனிட் என்ன வரும்னா மொத்தம் 10 யூனிட் தான் இதுல இருக்க போகுது. மொத்தம் எத்தனை யூனிட், 10 யூனிட் இருக்க போகுது. ஸோ இந்த 10 யூனிட்ஸ் பாத்தீங்கன்னா முதல் யூனிட் வந்து இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ். நீங்க 4 வருஷம் படிச்சா இந்த இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் இன்ஜினியரிங்ல படிச்சதை கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லா உங்களோட மெயின் சப்ஜெக்ட். ஸோ இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயின் சப்ஜெக்ட்ல உங்களுக்கு மெக்கானிக்கல் ஓரியன்டான எல்லா சப்ஜெக்டும் இருக்கும். சிவில்னா சிவில் ஓரியன்டான சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். சரி, இதுக்கு மெட்டீரியல் என்ன பண்றது, அதே மாதிரி ட்ரிபிள் இசி ஒரு மாதிரி இருக்கும். அது எப்பவுமே முதல் யூனிட் வந்து இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ், அது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு தகுந்தாப்புல மாறும், அதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இசி ட்ரிபிள் இக்கு மேக்சிமம் வந்து கிட்டத்தட்ட இங்க பாருங்க
இந்த சிலபஸ் மட்டும் மாறும். சரியா? அதே மாதிரி சிவில் ஸோ ஒவ்வொன்று தகுந்தாப்புல மாறுதும். அதே மாதிரி என்னது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் வந்து காமன் ஃபார் எல்லா டிபார்ட்மெண்ட்டும். சரி, ஓகே. இப்போ வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மெட்டீரியல் நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ஜினியரிங் மேக்ஸுக்கு நம்ம கிட்ட கிடையாதுங்க. அதை நான் சொல்லுவேன். சரியா? இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்க்கு நம்ம கிட்ட கிடையாது, இன்ஜினியரிங் மேக்ஸுக்கு நமக்கு கிடையாது. ஸோ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்கன்னா சொல்லுங்க, இன்ஜினியரிங் மேக்ஸ் கிளாஸஸ் நம்ம ஃப்ரீயா கொடுப்போம். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் எந்த அளவுக்கு பண்றீங்களோ அதை வச்சு இன்ஜினியரிங் மேக்ஸ் கிளாஸ் மட்டும் ஃப்ரீயா கொடுப்போம். மெக்கானிக்கல் சப்ஜெக்ட்டுக்கு நான் எங்க சார் போய் இது பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎன்பிசி ஏஇ படிச்சிருப்பாங்க, டிப்ளமோ பிஇ முடிச்சிருப்பாங்க, டிப்ளமோ மெக்கானிக்கல். ஸோ நீங்க இதுக்குன்னு ரொம்ப படிக்காம ஏஇ மெக்கு இது ரெண்டையும் சேர்த்து கம்பைன் பண்ணி, டிப்ளமோவையும் பிஇ சேர்த்து கம்பைன் பண்ணி படிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து படிச்சிடலாம். ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மெட்டீரியல் பாத்தீங்கன்னா, ஸோ இதுதான் நம்ம மெட்டீரியல். ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஏஇ லெவலில் எம்சிக்கு டைப் மெட்டீரியல் இருக்கு இது. அதே மாதிரி டிப்ளமோ இங்கிலீஷ் மீடியம் உங்களுக்கு டிப்ளமோ லெவலில் இருக்கு, எம்ஸ்கீம் புக் தான். சரியா? ஸோ இது ரெண்டையும் நீங்கள் கம்பைன் பண்ணி, மெட்டீரியலே கிடைக்கல சார், சோர்ஸே எங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் வாங்க. இல்லை இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக யாரும் மெட்டீரியல் கொடுத்தாங்கன்னா தாராளமாக அதை வாங்கி படிக்கலாம். இது வந்து டிஎன்பிசிக்கு ஏஇக்கு யூஸ் ஆகும், எஸ்எஸ்சி ஜேஇக்கு யூஸ் ஆகும், ஆர்ஆர்பி ஜேஇ டிஆர்பிக்கும் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சிலபஸ்ல இருந்து எவ்வளவு பாத்தீங்கன்னா ஒரு 60 to 70%, 60 to 70% கவர் ஆகும். 100% கவர் ஆகாது. எது? இந்த இன்ஜினியரிங் மேக்ஸை தவிர்த்து 9 யூனிட் இருக்குல்ல, அந்த 9 யூனிட்ல நான் சொல்றேன், அந்த 9 யூனிட்ல நான் சொல்றேன். ஸோ ஒவ்வொரு டாபிக் வைஸ் இருக்கும். நீங்க வந்து சாம்பிள் வேணா பாருங்க. இப்போ இந்த மெக்கானிக்கல் அப்படின்றத கொடுத்துட்டு சாம்பிள் இங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். சரிங்களா? RLAcademy.com போனீங்கன்னா சாம்பிள் இருக்கும். என்னென்ன யூனிட்ஸ் கவர் ஆகும், இந்த மெக்கானிக் கைனடிக்ஸ்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் கவர் ஆகும், சாரி இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் கவர் ஆகும், தியரி ஆஃப் மிஷின்ஸ் கவர் ஆகும். அதே மாதிரி ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் எடுத்துட்டீங்கன்னா இதுலயும் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ல வரும், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், தெர்மல், ஹீட் அண்ட் மாஸ்டர். அதாவது இதுல இருக்கக்கூடிய யூனிட்ஸ் தான் இருக்கும். தெர்மோடைனமிக்ஸ், ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர். புரியுதா உங்களுக்கு? ஸோ இதுல இருக்கக்கூடியதா இருக்கும். எம்சிக்யூ டைப்லயும் உங்களுக்கு இருக்கு. அதுல என்னென்ன டாபிக்ஸ் எப்படி எப்படி இருக்கும், இது என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் சர்வீஸ் கமிஷன், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். ஏன்னா நீங்க 2 மார்க்கு உங்களுக்கு கொஸ்டின் வரும். அப்ப டெப்த் ஆஃப் நாலேஜ் வந்து டெக்னிக்கல்ல இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் என்னது மெக்கானிக்கலுக்கு நிறையவே இருக்கு. அதே மாதிரி தான் உங்களுக்கு இங்க பாருங்க டயக்ராம் வச்சு எல்லாமே பக்காவா சொல்யூஷன் சில இதுக்கு இருக்கும், மற்றதுக்கு ஆன்சர் மட்டும் தான் இருக்கும். உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டினாவும் இருக்கும், 1 மார்க் கொஸ்டினாவும் இருக்கும். ஆனா இதுதான் கொஸ்டின் தெரியாது, மற்றபடி இருக்கும். சரியா? டிப்ளமோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, டிப்ளமோல என்னன்னா நீங்க பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். தமிழ் மீடியமும் இருக்கு, இங்கிலீஷ் மீடியமும் இருக்கு. இதுவும் அந்த சாம்பிள் எல்லாமே வச்சிருக்கும். இது ஸ்டடி மெட்டீரியல் மாதிரி இருக்கும், நாட் எம்சிக்யூ. சரியா? உங்களுக்கு கண்டிப்பா வேணும்னா மட்டும் தாராளமா வாங்கி யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா யூஸ் ஆகும், யூஸ் ஆகாம இருக்காது. சரியா? இதை நீங்க வாங்கிட்டீங்கன்னா டிஎன்பிசி, ஏஇ, டிப்ளமோ எல்லா லெவல் எக்ஸாமுக்குமே நீங்க தாராளமா என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ட்ரிபிள் இசிக்கு கம்பைன் ஆன மாதிரி வச்சிருக்கோம். உங்களுக்கு எந்த டாபிக் கவர் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ இதுல எந்த டாபிக் கவர் ஆகுதோ அதை வச்சுட்டு என்ன பண்ணிக்கோங்க, எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ், எலக்ட்ரானிக் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ், மெஷர்மெண்ட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட், பவர் அண்ட் எலக்ட்ரானிக், இந்த மாதிரி எந்த யூனிட் கவர் ஆகுதுன்னு பார்த்துட்டு, இது பிடிஎஃப் மெட்டீரியல் தாங்க, இது பிடிஎஃப் மெட்டீரியல் தான். ஸோ அதனால வேணுங்கிறவங்க சாம்பிள் எல்லாம் பார்த்துட்டு வேணும்னா மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டிஆர்பி சம்பந்தமான கிளாஸஸ் வேணும்னாலும் கண்டிப்பா மெக்கானிக்கலுக்கு நம்ம கொடுக்க தயாரா இருக்கும். கண்டிப்பா என்ன பண்ணுங்க, வேணும்னா தயவு செய்து சப்போர்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற எதுவும் டிஆர்பி சம்பந்தமான டவுட்ஸோ இல்ல நான் சொல்லாத விஷயங்களும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. எல்லா அப்டேட்டுமே டிஆர்பி ரிலேட்டடான அப்டேட் கண்டிப்பா கொடுப்போம். கண்டிப்பா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.